தடைகளை தாண்டி தான் வெற்றிங்கிற மாதிரி திமுக அரசு வந்து எவ்வளவு தடைகளை விதித்தாலும் அது வந்து எங்களுக்கு படிக்கட்டுகளாக தான் இருக்கும். மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. வந்து எந்த கட்சிக்கும் இல்லாத வந்து நிபந்தனைகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்படிங்கறத ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களோட ஒவ்வொரு மனசுலயும் அதுதான் இருக்கு. வந்து ஒரு தலைவர் வந்து வராரு, வரவேற்பு கூட கொடுக்க கூடாதுன்னா அப்புறம் எந்த மாதிரி ஒரு மனநிலை ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னு மக்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. திருச்சி அப்படின்னும் போது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு பகுதியா இருக்குது. இந்த பகுதியில் வந்து பொதுவாகவே யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கிரௌடு கூட்டுற ஒரு நிகழ்ச்சி வந்து பெருசாக அனுமதிக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஒரு அரசு மேலே நம்ம பழி சுமத்தலாமா? இல்லை, இந்த மரக்கடைங்கிறது யாரு கொடுத்த இது? காவல்துறை தான் அந்த இடத்த கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி நெருக்கடியான இடத்த கொடுத்துட்டு அப்போ பழியை எங்க மேலே போட்டுறது எப்படி அது? ஸோ நாங்கள் ஒரு விசாலமான ஏரியாவில் நாங்கள் கேட்குறப்போ அதை ஏன் கொடுக்கல காவல்துறை? ஏன் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பே கொடுக்கல? வந்து ரெண்டு பேரும் காவல்துறையும் சரி எங்கள் கட்சியும் சரி ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு மியூச்சுவலாக ஒரு கன்வீனியன்டான இடத்த பண்ணியிருக்கலாமே. அந்த ஒரு கட்சியில அட்மாஸ்பியரே இல்லையே அவங்கள்ட்ட. வந்து தடுக்கணுங்கிற மனநிலையில் தான் வந்து பேசுகிறாங்க. பொதுவாக ஒரு கட்சி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினாங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, ஒரு ரீசன் இருக்கும். திருச்சி தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் ஏன்னா திருச்சி வந்து தமிழ்நாட்டின் மைய பகுதியில் இருக்கு. இங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ வந்து பிளஸ் திருச்சியில் திருப்புமுனைமான நிகழ்ச்சிகள் ரொம்ப நடந்திருக்கு. அதனால இந்த திருச்சியும் திருப்புமுனையா 2026 திருப்புமுனையா இது இருக்கும். எப்படி 1967 மற்றும் 77 நடந்தோ அது மாதிரி 2026க்கான திருப்புமுனை இந்த திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கும். என்ன பேச போறாரு டிவிகே தலைவர், என்ன பேச போறாரு அப்படின்னு ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா, இந்திய நாள் அவர் உரையாற்றுகிற அந்த உரை வந்து என்ன தாக்கத்தை கண்டிப்பா வந்து உங்களை மாதிரி நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இன்னும் 1 மணி நேரம் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கு. நம்ம கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா ஒரு பெரிய அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்களே பாத்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு திருச்சி மக்கள்கிட்ட இருந்து. திருச்சி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா எதிர்பார்ப்பு மக்களோட எண்ணங்களை வந்து அவர் அது பேசுவார். தன்னெழுச்சி ஒரு ஆர்வத்தில் தலைவரை பார்க்கணும், ஒரு ஆர்வத்தில் ஒரு பொது சொத்து சேதமாகிறதா இருக்கும், ஒரு முண்டியடிச்சுக்கிட்டு போகிறதா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் ஒரு அரசியல் படுத்தலை, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க ஒரு விமர்சனம் இருக்கு. இதெல்லாம் எப்படி சரி செய்யப்படும்? இது வந்து அரசியல் படுத்தலைங்கிறது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வராங்க. கூட்ட நெரிசல் காரணமாக அது வந்து அது மாதிரி ஒரு பேரிகேடு வந்து தள்ளப்படுதே ஒழிய தொண்டர்கள் யாருமே வந்து அவங்களா வேணும்னு போய் யாரையும் தள்ளுறதோ உடைக்கிறதோ இருக்காது. அதாவது காவல்துறை சரியாக அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தாதனால அந்த மாதிரி உடையிறோ சேதப்படுத்துற சூழ்நிலை உருவாகுது. அவ்வளவுதான்.